வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மணல் வீடு கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சித்தார்த்தன் மாலை 6 மணிக்கு வந்தான். தீரஜும் ஜெயந்தியும் ரெடியாயிருந்தார்கள். கூடவே சின்ன கூடையில் பழங்கள், பூ மாலை, தேங்காய்கள் ரெடியாயிருந்தன. கோவிலுக்கா? கேட்டான். ஆமாம். மூவரும் கோவிலுக்கு வந்தார்கள். ஜெயந்தி தேங்காய்களையும் பூ மாலையையும் தந்து பூஜை பண்ண செய்தாள். மணி அடித்துவிட்டு நமஸ்காரம் பண்ணினாள். தீரஜ் மணி அடிக்க வேண்டும் என்று ரகளை பண்ணிய பொழுது சித்தார்த்தன் தீரஜை தூக்கி பிடித்து கொண்டு மணி அடிக்க செய்தான். பூஜையானதும் ஜெயந்தி ஒரு நிமிஷம் உட்காரலாம் என்றாள். மூவரும் உட்கார்ந்து கொண்டார்கள். சுவாமியிடம் என்ன வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாய்? ஒன்றையும் வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளவில்லை. உங்கள் குளிர்ந்த சிநேகத்தின் நிழலை எனக்கு அருளியதற்காக நன்றி தெரிவித்துக் கொண்டேன் என்றாள். தேங்காயை உடைத்து மூவரும் சாப்பிட்டார்கள். நான் கோவிலுக்கு வந்து எவ்வளவு வருஷமாகிவிட்டது தெரியுமா என்றாள் ஜெயந்தி. ஏன் வராமல் நிறுத்தி கொண்டாய்? என் வாழ்க்கையில் சில அவலமான சம்பவம் நிகழ்ந்தது. அதை தாங்கிக் கொள்வதற்கு சில வருஷங்கள் பிடித்தது. அந்த வருத்தத்தின் மூலமாய் தினசரி வாழ்க்கையில் எனக்கு உற்சாகம் நசைந்து விட்டது. சித்தார்த்தன், நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். வெகு நாட்களுக்கு பிறகு நான் இப்பொழுது திரும்பவும் பழைய மனுஷியாய் நடந்து கொள்கிறேன். சித்தார்த்தனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. மூவரும் வெளியே வந்தார்கள். தீரஜ் நடுவில் இருந்து கொண்டு சித்தார்த்தனை ஒரு கையாலும் ஜெயந்தியை இன்னொரு கையாலும் பிடித்து கொண்டிருக்க பேசிக்கொண்டே நடந்து கொண்டிருந்தார்கள். அதற்குள் 2 இளைஞர்கள் கோவிலுக்குள் நுழைந்தார்கள். ஜெயந்தியை அவர்களுக்கு தெரியும். ஜெயந்தி இருந்து வந்த வீட்டுக்காரரின் தங்கை மகனும் அவன் சிநேகிதனும். ஜெயந்தியை பற்றிய பல புகார்களை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஜெயந்தி சித்தார்த்தனோடு சேர்ந்து போய்க் கொண்டிருந்ததை பார்த்து பின்னால் இருந்து கேலியாய், ஆஹா, இந்த புது ஜோடியை பிடித்து கொண்டிருக்கிறது போல இருக்கு என்றான். ஆமாம், கடையை கூட திறந்திருக்கிறானாம் என்றான் இன்னொருத்தன். எதுக்காக அவ்வளவு இன்ட்ரெஸ்டோ? வேற என்னடா, ஆணும் பெண்ணும். அவன் கழுக்கென்று சிரித்தான். அதை கேட்டதுமே ஜெயந்தியின் முகம் வருத்தத்தால் வெலவெலத்து போய்விட்டது. சித்தார்த்தன் தீரஜின் கையை உதறிக்கொண்டு சட்டென்று திரும்பினான். ஒரே பாய்ச்சலாய் போய் அவர்களுள் ஒருத்தனின் காலரை பிடித்து, என்னடா உளறினாய் என்ற கன்னத்தில் மாறி மாறி விளாசினான். எதிர்பாராத இந்த நடவடிக்கைக்கு அவர்கள் அதிர்ந்து போய்விட்டார்கள். ராஸ்கல்! சித்தார்த்தன் இன்னொருத்தனின் கேசத்தை பிடித்து கொண்டு முதுகில் ஓங்கி குத்தினான். என்னாச்சு என்னாச்சு? கோவிலுக்கு வந்த எஞ்சியவர்கள் கூடிவிட்டார்கள். ஒருத்தி நெட்டி முறித்துவிட்டு, என் பேரை சொல்லி இன்னும் 2 குத்து விடு தம்பி, அயோக்கிய பசங்கள். நானும் என் பொண்ணும் சேர்ந்து முந்தா நாள் கோவிலுக்கு வந்து கொண்டிருந்த போது என்னமாய் உளறினாங்க தெரியுமா என்றாள். சித்தார்த்தன் அவன் காலரை பிடித்து கொள்ள போன பொழுது ஒரு பெரியவர் வந்து பிரித்து விட்டார். போகட்டும் விடுங்க சார், இப்போதைக்கு போய் தொலையட்டும், இதற்குள் புத்தி வந்திருக்கும். ஏண்டா பசங்களா, உங்களுக்கு வேற வேலை வெட்டி கிடையாதா என்று அவர்களை திட்டினார். ஜெயந்தி வீட்டுக்கு வந்தாள். இன்றைக்கு ஏனோ அவளுக்கு மிக சந்தோஷமாய் இருந்தது. தன்னை வாய்க்கு வந்தபடி அவதூறாய் பேசி அவமானப்படுத்தி கேலி பண்ணும் உலகத்திற்கு சுட சுட 2 கொடுத்து புத்தி புகட்டக்கூடிய நபர் கிடைத்து விட்டார். அவள் சார்பில் நின்று அவர்கள் வாயை அடக்கிவிட்டார். ஜெயந்திக்கு இது மிக நிம்மதியை தந்தது. இவ்வுலகத்தில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தந்தையோ அண்ணனோ கணவனோ இல்லாமல் போனால் குறைந்தபட்சம் ஒரு நண்பனாவது இருக்க வேண்டும், அரவணைப்பதற்கு. இல்லாவிட்டால் இந்த உலகம் காக்கையாய் குத்தி குதறி எடுத்துவிடும். பலவிதமாய் மானசீக சித்திரவதைகளை படுத்தும். அந்த வருத்தம் எப்படிப்பட்டது என்று அதை பட்டவர்களுக்கு மட்டும்தான் புரியும். துர்காபாய் தேஷ்முக் ட்ரஸ்டை சேர்ந்தவர்கள் ஏழை பெண்களுக்கு உதவி பண்ணும் நிமித்தமாய் அவர்களுக்கு வழங்கவிருந்த இலவச புடவைகளை கிரகலட்சுமி சாரி எம்போரியத்தில் இருந்து வாங்கிக் கொள்வதற்கு தன் செல்வாக்கை பயன்படுத்தி ஆர்டர் கிடைக்கும்படி செய்தான் சித்தார்த்தன். ஜெயந்தி பொருளாதார விஷயத்தில் எவ்வளவு வறுமையில் இருந்த போதிலும், அவனாக பொருள் உதவி பண்ண முன் வந்த போதிலும் அவள் அதை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அதனால் தான் அவன் இந்த விதமான உதவிகளை பண்ணி வந்தான் அவளுக்கு. சித்தார்த்தனுக்கு அந்த ஆர்டரை பார்த்ததும் மிக சந்தோஷமாய் இருந்தது.
ஜெயந்தி இதை பார்த்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவாள் என்பதை அவனால் நன்றாகவே யூகிக்க முடிந்தது. இந்த விதமாய் மெல்ல மெல்ல வரக்கூடிய ஆர்டர்களை அதிகரித்து ஒரு வருடத்திற்குள் ஜெயந்தியுடைய குடும்பத்தின் பொருளாதார நிலையை முன்னுக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு வந்திருந்தான் அவன். சித்தார்த்தன் ஆபீஸில் இருந்த பொழுது அந்த ஆர்டர் காகிதம் வந்தது. அவன் உடனே பண்ணி கொண்டிருந்த வேலையை போட்டுவிட்டு எழுந்து கோட்டை மாட்டிக்கொண்டு மேனேஜரை கூப்பிட்டு, நான் வேலையாய் போகிறேன், ஒரு கால் இன்றைக்கு இனி ஆபீஸ்க்கு வரமாட்டேன், ஏதாவது தேவைப்பட்டால் ஜெயந்தியிடம் இருப்பேன், சொல்லி அனுப்பு என்று சொல்லிக்கொண்டே ஸ்பிரிங் கதவை திறந்து கொண்டு வெளியே போய்விட்டான். வழியில் பெட்ரோல் பங்கில் நிறுத்தி காருக்கு பெட்ரோல் போட்டு கொண்டான். பேங்கிற்கு போய் ஒரு 10,000 ரூபாய்களை எடுத்து கொண்டான். இன்றையில் இருந்தே வேலையை தொடங்கிவிட வேண்டும். நேரம் அதிகம் இல்லை. 4ஆம் தேதி மாலைக்கெல்லாம் அவர்களுக்கு புடவை மூட்டைகளை அனுப்பி விடுவதாய் உத்தரவாதம் அளித்திருந்தான். இப்பொழுதே உடனே ஜெயந்தியை அழைத்து கொண்டு போய் வேண்டிய உடைகள் சாயங்களை வாங்கிக் கொள்ளும்படி செய்ய வேண்டும். கண் முன்னாடி சுந்தர காட்சிகள் பல நகர்ந்து கொண்டிருந்தன. சித்தார்த்தன் ஓட்டிக் கொண்டிருந்த கார் வீட்டுக்கு முன்னால் வந்து நின்றது. சித்தார்த்தன் இறங்கி, ஜெயந்தி, தீரஜ் என்று உற்சாகத்துடன் கூப்பிட்டு கொண்டே உள்ளே போனான். அங்கிள்! உள்ளே எங்கேயோ விளையாடி கொண்டிருந்த தீரஜ் ஓடி வந்தான். மம்மி எங்கே? சீக்கிரமாய் கூப்பிடு, நல்ல செய்தி ஒன்றை சொல்லணும். மம்மி இல்லை, ஊருக்கு போயிட்டாங்க. ஊரா? எந்த ஊருக்கு? எப்பொழுது போனாள்? ஹைதராபாத்துக்கு, நேத்து சாயந்தரம். நேற்று சாயந்தரமா? ஆமாம். ஹைதராபாத்துக்கு எதுக்கு? என்னவாயிடுத்து? அங்க மம்மியோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்க்க போயிருக்காங்க. பாவம் மம்மி, ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியா இல்லையாம். மம்மியின் ஃப்ரெண்டா? யார் தீரஜ்? பெயர் என்ன? பேரா? எனக்கு தெரியாது. தீரஜ் கைகளை விரித்தான். அதற்குள் ரங்கம்மா அங்கே வந்தாள். ரங்கம்மா, அம்மா ஹைதராபாத்துக்கு போயிருக்காங்களாமே, ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லையாம். யார் அந்த ஃப்ரெண்ட்? பெயர் தெரியுமா? எனக்கு தெரியாது தம்பி, இப்படிப்பட்ட விஷயம் எல்லாம் எங்களுக்கு எதுக்கு என்றாள் ரங்கம்மா. அப்ப கடையில் யார் இருக்காங்க? அம்மாவின் உமா சிநேகிதி இருக்கிறாள். பொன்னையன் வேறு துணைக்கு இருக்கிறான். அம்மா என்றைக்கு திரும்பி வருவதாய் சொல்லிவிட்டு போனாங்க? எனக்கு தெரியாது தம்பி. ஒரு வினாடி நின்று கேட்டான். என்னிடம் சொல்ல சொல்லி ஏதாவது விஷயம் சொன்னாங்களா? ஒன்றும் சொல்லவில்லையே. ஸ்டேஷனுக்கு யாராவது கூட துணைக்கு போனாங்களா? யாரும் போகலை. எப்ப போனாலும் அவங்க தனியாய்த்தான் போவாங்க. எப்ப போனாலும் என்றால் இந்த ஃப்ரெண்டை பார்ப்பதற்கு அடிக்கடி போயிட்டு இருப்பாங்களா? ரங்கம்மா அரிசியை பொறுக்கி கொண்டே, 2 மாசத்துக்கு ஒரு தடவை போயிட்டு இருப்பாங்க என்றாள். சித்தார்த்தனுக்கு இது மிக புது விஷயமாய் இருந்தது. அவனும் ஜெயந்தியும் பல மணி நேரங்கள் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு எவ்வளவோ விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். இருவருக்கும் இடையே ஒளிவு மறைவே இல்லை என்பது போல இருந்து வந்தார்கள். ஆனாலும் ஜெயந்தி ஒரு நாள் கூட வாய் தவறியும் அவனிடம் இந்த ஃப்ரெண்டை பற்றி சொன்னதே இல்லையே. அவன் அங்கிருந்து கடைக்கு போனான். உமா கடையில் புடவைகளை விற்று கொண்டிருந்தாள். சித்தார்த்தனை பார்த்ததுமே முறுவலுடன் வரவேற்றாள். ஜெயந்தி ஹைதராபாத்துக்கு போயிருக்கிறாளாம். என்னிடம் சொல்ல சொல்லி ஏதாவது விஷயம் சொன்னாளா? என்னிடம் எதுவும் சொல்லவில்லையே. எப்பொழுது வருவாள் தெரியுமா? திங்கள்கிழமை வந்து விடுவாள். திங்கள்கிழமையா? அவன் கணக்கு பார்த்து கொண்டான். நேற்றைக்கு கிளம்பி இருக்கிறாள், திங்கள்கிழமை வருகிறாள். அப்படியென்றால் போக வர சேர்ந்து 4 நாட்கள் என்று அர்த்தம். சித்தார்த்தன் ஜேபியில் இருந்த ஆர்டர் காகிதத்தை எடுத்து உமாவிடம் தந்தான். உமா அந்த காகிதத்தை பார்த்ததுமே தாங்க முடியாத சந்தோஷமடைந்தாள். ஜெயந்தி வந்ததும் இதை கேட்டால் எவ்வளவு சந்தோஷப்படுவாள். அட, ரொம்ப டைம் கூட இல்லையே, உடனே வேலையை தொடங்கணும். சித்தார்த்தன் ஜேபியில் இருந்த பணத்தை எடுத்து உமாவுக்கு எதிரே இருந்த மேஜை மேல் வைத்தான். தோ பணம், வேண்டிய சாமான்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். உமா ஒரு வினாடி தடுமாற்றம் அடைந்தாள். பிறகு எடுத்து கொண்டாள். ஜெயந்தி வருவதற்குள் நான் துணிகளை வாங்கி அதை நனைத்து கஞ்சி போட்டு காய வைத்து இஸ்திரி போட்டு வைக்கிறேன். சாயங்களை கலந்து வைக்கிறேன். டிசைனை ஜெயந்தி வந்து செலக்ட் பண்ணுவாள் என்றாள். நான் வரேன். அவன் அங்கிருந்து புறப்பட்டு தன் ஆபீஸுக்கு திரும்பி வந்து விட்டான். இன்றைக்கு முதலாளி இனி வரமாட்டார் என்று நினைத்து சிநேகிதனோடு அரட்டை அடித்து கொண்டிருந்த மேனேஜர் சித்தார்த்தன் வந்துவிட்டதை பார்த்து திடுக்கிட்டு போனார். சித்தார்த்தன் யாரையும் பார்க்கவில்லை. நேராய் தன் அறைக்குள் போய்விட்டான். காலையில் கூட அவன் ஜெயந்தியிடம் போயிருந்தான். ஆனால் ஜெயந்தி மாலையில் போகப் போவதாய் சொல்லவே இல்லை. அதுதான் அவனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. ஒரு கால் எதிர்பாராமல் அவசரமாய் டெலிகிராம் வந்து போயிருப்பாளோ என்னவோ.
அதில் தப்பில்லை. அந்த ஃப்ரெண்டை பற்றி சொல்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். அதை பெரியதாய் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் தீரஜை விட்டுவிட்டு போய்விட்டாள். தீரஜ் இன்னும் நோயில் இருந்து நன்றாய் தேறிக்கொள்ளவில்லை. தன்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லிவிட்டு போகவில்லை. அர்ஜென்ட்டாய் போயிருந்தாலும் ஒரு சின்ன வரியாவது அவனுக்கு எழுதி வைக்காமல் போய்விட்டதுதான் அவனுக்கு ஆச்சரியமாயிருந்தது. அவன் தன்னைத்தானே தேற்றிக் கொண்டான். ஒரு கால் ஜெயந்தி அவசரமாய் போயிருப்பாள். அந்த பரபரப்பில் அவனுக்கு எழுதி வைத்துவிட்டு போவதற்கு மறந்து போயிருப்பாள். அவன் மனம் சமாதானமாக மறுத்தது. அவன் எங்கே இருந்தாலும் தொடர்பு கொள்வதற்காக ஜெயந்தியிடம் போன் நம்பரை கூட தந்திருந்தான். அவன் தோளை குலுக்கிக் கொண்டான். அவன் வீணாய் சின்ன விஷயத்தை பெரிதாக்கி பூத கண்ணாடியில் வைத்து பார்க்கிறானோ? ஜெயந்தி வந்ததும் அவன் இவ்வாறு யோசிப்பதை பார்த்துவிட்டு விழுந்து விழுந்து சிரிப்பாள். அது மட்டும் உறுதி. அவனை யார் வேண்டுமானாலும் மோசம் பண்ணிவிடலாம். ஆனால் ஜெயந்தி மட்டும் மோசம் பண்ண மாட்டாள். இது அவன் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடுதான் அவன் ஜெயந்தியின் வாழ்க்கையில் இவ்வளவு தூரம் பிரிக்க முடியாத பந்தமாய் பிணைந்து போய்க் கொண்டிருக்கிறான். சித்தார்த்தன் தலையை பிடித்து கொண்டு மேஜை மீது குனிந்து உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு தலைவலி வந்துவிட்டது. அவனிடம் மடிந்து போய் விட்டிருந்த தனிமை உணர்ச்சி திரும்பவும் உயிர் பெற்று விட்டாற் போல இருந்தது. ஜெயந்தி ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் அவனே ஸ்டேஷனுக்கு அழைத்து கொண்டு போய் ரயிலில் ஏற்றி அனுப்பியிருப்பானே. தோ திரும்பவும் அதே யோசனை. பல நாட்களுக்கு பிறகு சித்தார்த்தன் காலை வேளையில் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு சவரம் பண்ணி கொண்டிருக்கையில் போன் மணி அடித்தது. அவன் போய் எடுத்தான். மறுமுனையில் இருந்த ஜெயந்தியின் குரல் கேட்டது. ஹலோ சித்தார்த்தன். ஜெயந்தி. அவன் பெரிதாய் கத்தினார் போல கூப்பிட்டான். நான் இப்பத்தான் ஊரில் இருந்து வந்தேன். டெலிகிராம் கொடுத்திருந்தால் நானே ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேனே. சொல்லாமல் ஊருக்கு போய்விட்டேனே என்று கோபம் வந்து விட்டதா? இடியட், ஏன் இப்படி பண்ணினாய்? கோபத்தை விட கலக்கம்தான் அதிகமாயிருந்தது. உன் ஃப்ரெண்டின் உடம்பு எப்படி இருக்கு? க்ஷேமம்தான். சரி ஜெயந்தி. ஆ, நான் காஃபி குடித்து 4 நாள் ஆயிடுத்து. ஜெயந்தி சிரித்தாள். அந்த சிரிப்பு மனதார சிரித்தாற் போல இல்லை. சரி, டிகாக்ஷன் போட்டு ரெடியாய் வைக்கிறேன் என்றாள். அவன் 1/4 மணி நேரத்தில் ஜெயந்திக்கு முன்னால் வந்து நின்றான். அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஜெயந்திக்கு கடையும் அவனுக்கு ஆபீஸும் லீவு. அவள் காஃபி கலந்து கொண்டிருந்தாள். அவன் கைகளை கட்டிக்கொண்டு சமையலறை கதவில் சாய்ந்தாற் போல நின்று கொண்டு ஜெயந்தியையே பார்த்து கொண்டிருந்தான். ஜெயந்தியை திரும்பவும் கண்ணார பார்த்த பொழுது அவனுக்கு உயிரே வந்தாற் போல இருந்தது. இந்த 4 நாட்களாய் அவன் பட்டு கொண்டிருந்த வேதனையும் தனிமை துன்பமும் பறந்தோடிவிட்டன. ஜெயந்தி காஃபியை கொண்டு வந்து தந்தாள். அவன் வாங்கிக் கொள்ளவில்லை. ஏன் இப்படி பண்ணினாய் என்றான். என்ன பண்ணினேன்? அப்பாவித்தனத்தை வரவழைத்து கொண்டே கேட்டாள். என்ன பண்ணினாயா? சொல்லாமல் மாயமாய் போய் என்னை அழ வைத்தாய். ஜெயந்தி சிரித்தாள். உங்களை சோதித்தேன். சொல்லிவிட்டு போனால் அப்புறமா என்னை பற்றி யோசிக்க மாட்டீங்க. உங்க ஆபீஸ், அந்த ரகளை, அந்த பரபரப்பில் ஆழ்ந்து விடுவீங்க. சொல்லாமல் போனால் என்று வையுங்கள், என்னை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நிஜமாகவா? நிஜம் இல்லை, கதை அளந்தேன். காஃபியை குடியுங்கள், ஆறி போய்விடும். சித்தார்த்தன் காஃபியை குடிக்கத் தொடங்கினான். ஜெயந்தியும் குடிக்கத் தொடங்கினாள். உன் ஃப்ரெண்டுக்கு எப்படி இருக்கு? நன்றாய்த்தான் இருக்கு. அதற்குள் ரங்கம்மா அம்மா என்று வந்ததால் சித்தார்த்தன் அப்பால் வந்து விட்டான். அன்று ஜெயந்தி தீரஜுடன் சேர்ந்து சாப்பிட்டான். ஆர்டர் வந்து விட்டதாமே. தேங்க்ஸ், உமா சொன்னாள் என்றாள் ஜெயந்தி. அதென்னவோ, அதை பற்றி நான் எவ்வளவோ நினைத்து கொண்டிருந்தேன். சு, நினைத்தது ஒன்று, நடந்தது இன்னொன்று என்றான் உற்சாகம் இழந்தபடி. இப்ப என்னவாயிடுத்து உங்களுக்கு? நான் அந்த செய்தியை சொல்லி உன்னோடு பங்கிட்டு கொள்ள எண்ணி இருந்த சந்தோஷத்தை உமா சொல்லி பங்கிட்டு கொண்டு விட்டாள். நான் வரும் வரை காத்திருக்கலாமே. அப்படித்தான் நினைத்தேன். ஆனால் டைம் இல்லை. ஒரு நிமிஷம் இந்த செய்தியை நானே சொல்லி சந்தோஷத்தை பங்கிட்டு கொள்வதா அல்லது நீ வருவதற்குள் அந்த ஏற்பாடுகளை பண்ணி விடுவதா என்று இரு உணர்ச்சிகளோடு போராடினேன். முதலாவது என் சந்தோஷத்திற்காக செய்வது, அதாவது என் சுயநலம் என்று அர்த்தம். இரண்டாவது உனக்கு உபயோகப்படும் என் சுயநலத்தை விட உன் உபயோகம்தான் முக்கியம் என்று தோன்றியது. அவன் சொன்ன விதத்தை பார்த்து கலகலவென்று சிரித்தாள். அந்த சிரிப்பு இப்பொழுது மிக சகஜமாய் பழைய ஜெயந்தியின் சிரிப்பாய் இருந்தது. எவ்வளவு நல்லவர் நீங்கள். உங்களை நான் வருத்தப்படுத்தி விட்டேன் என்றாள். உன் இரக்கம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை என்றான் அவன். அன்றைக்கு லீவு என்பதால் சித்தார்த்தன் அங்கேயே சாப்பிட்டான். ஜெயந்தி தீரஜோடு சேர்ந்து. ஜெயந்தி விழுந்து விழுந்து பரிமாற சாப்பிட்ட அவனுக்கு அமிர்தமாயிருந்தது.
அன்போடு பரிமாறி பசியாற்றுவதில் பெண்களுக்கு நிகர் பெண்கள்தான். இது ஆண்களால் முடியவே முடியாது என்று தோன்றியது. ஒரு சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் இல்லை, அன்பு பாசம் போன்ற விஷயங்களில் கூட அப்படித்தான் போலும் என்று தோன்றியது. பிற்பகலில் உமாவும் வந்தாள். சித்தார்த்தன், ஜெயந்தி, உமா, தீரஜ், பொன்னையன், ரங்கம்மா எல்லோருமாய் சேர்ந்து சினிமாவுக்கு போனார்கள். அவர்கள் எல்லோருடனும் இருக்கும் பொழுது சித்தார்த்தனுக்கு அவர்கள் எல்லோரும் தம் மனிதர்கள் என்ற உணர்ச்சிதான் தோன்றியது. அது ஒரு குடும்பமாயிருந்தது. மாலையில் சித்தார்த்தன் ஜெயந்தியிடம் விடைபெற்று கொண்டு தீரஜுக்கு குட் நைட் சொல்லிவிட்டு போய்விட்டான். அவன் படுத்து கொண்ட பிறகுதான் நினைவுக்கு வந்தது, அந்த ஹைதராபாத் ஃப்ரெண்டை பற்றி ஜெயந்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அது சொல்லக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லையோ என்னவோ, அல்லது அது முற்றிலும் தன் சொந்த விஷயம் என்று சொல்லவில்லையா? சித்தார்த்தனின் தலையணையின் மீது அமைதியின்றி புரண்டது. ஜெயந்தியின் வாழ்க்கையில் அவனிடமிருந்து மறைக்கக்கூடிய ரகசியம் எதுவும் இருக்கக்கூடாது. அது எவ்வளவு சின்ன விஷயமாயிருந்தாலும் சரி, ஒவ்வொரு விஷயத்தையும் அவனோடு சேர்ந்துதான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது சிநேகிதியின் ஆபத்தான விஷயமா இருக்கட்டும், அல்லது உடல் கோளாறா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி. அவன் எப்படி ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கிறானோ அதே போலவேதான் ஜெயந்தியும் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஜெயந்தி அவனுடைய உயிர் சிநேகிதே. சிநேகிதர்களுக்கிடையே உண்மை இருக்க வேண்டும். உண்மை இல்லாமல் போனால் அதை சிநேகம் என்றே சொல்லக்கூடாது. 2 மாதங்கள் கழிந்தன. சித்தார்த்தன் ஏறக்குறைய ஜெயந்தியின் ஹைதராபாத் ஃப்ரெண்டை பற்றியே மறந்துவிட்டான். 2 மாதங்களுக்கு பிறகு ஜெயந்தி சரியாய் அதே தேதியில் ஹைதராபாத்திற்கு போனாள். ஆனால் இம்முறை போவதற்கு முன்னால் சித்தார்த்தனிடம் சொல்லிவிட்டு போனாள். தான் 8ஆம் தேதி வந்து விடுவதாய். சித்தார்த்தன் கணக்கு பார்த்து கொண்டான். திரும்பவும் சரியாய் 4 நாட்கள். ஆனால் இம்முறை ஜெயந்தி சொன்னதற்கு சந்தோஷமாயிருந்தது. ஜெயந்தி, ஒரு நாள் பொறுத்து கொள்ளக்கூடாதா? நானும் வரேன். ஹைதராபாத்தில் ஒரு நண்பனின் திருமணம் இருக்கிறது என்றான். நீங்களா? வேண்டாம், நான் போகிறேன். நீங்கள் வந்தாலும் என்னால் உங்களை ஹைதராபாத்தில் சந்திக்க முடியாது என்றாள் ஜெயந்தி. அவ்வாறு சொன்ன வார்த்தைகளில் சங்கோஜம் இல்லை, உறுதி இருந்தது. ஏன் ஜெயந்தி? அவன் ஆச்சரியம் அடைந்தவனாய் பார்த்தான். ஜெயந்தியின் பார்வை அவன் கண்களை நேருக்கு நேராய் பார்க்க முடியாதபடி தாழ்ந்தது. நான் ஃப்ரெண்டிடம் போய்விட்டு திரும்பி நேராய் ஸ்டேஷனுக்கு வந்து ரயில் ஏறி விடுவேன். ஒரு நிமிஷம் கூட வேறு எங்கேயுமே இருக்க மாட்டேன். அது சரி, நீ தனியாய் போனால், தீரஜும் நானும் வந்தால் அப்ப எப்படி இருக்கும்? தீரஜை கூட்டிட்டு போக மாட்டேன். ஏன்? அப்பப்பா, நீங்கள் என்னை கேள்விகளால் வதைக்காதீங்க. ஓகே ஓகே, உன் இஷ்டம். போதுமா? சரி, இதை சொல்லு. உன் பிரயாணத்தை நாளை வரை தள்ளி போட முடியுமா? நானும் ஊருக்கு போகிறேன் அல்லவா என்றான். நான் இன்றைக்கே போகணும். அர்ஜென்ட்டா? இல்லை. பின்ன? உங்களுக்கு தெரியாது, நான் போகணும், அவ்வளவுதான். அவன் சலிப்படைந்தவனாய் பார்த்தான். ஜெயந்தி உள்ளே போய்விட்டாள். அவன் அங்கு மேஜை மேல் இருந்த புத்தகம் ஒன்றை புரட்டி கொண்டிருந்த பொழுது அதற்குள் ஒரு பில் தென்பட்டது. 800 ரூபாய்க்கு ஆன பில் அது. இதென்ன, ஜெயந்தி கடையின் பில்லை இப்படி கண்ட இடத்தில் வைத்திருக்கிறாளே என்று எண்ணிக்கொண்டே எடுத்து பார்த்தான். அது புடவையின் பில் அல்ல, புத்தகங்களின் பில். தேதியை பார்த்தான். நேற்றைய தேதி இருந்தது. ஜெயந்தி திரும்பவும் இவ்வளவு விலை உயர்ந்த புத்தகத்தை வாங்கி இருக்கிறாளா? யாருக்காக? இன்றைக்கு ஊருக்கு போகிறாள். நேற்றைக்கு புத்தகத்தை வாங்கி இருக்கிறாள். வேறு யாருக்காக இருக்கும்? அந்த ஃப்ரெண்டிற்காகத்தான் இருக்கும். ஜெயந்தி பணத்தை எண்ணி எண்ணி பார்த்துத்தான் செலவு செய்வாள் என்றறிவான் அவன். அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு பணத்தை செலவழித்து அவைகளை வாங்கி இருந்தாள் என்றால் அந்த நபருக்கு இதை கண்டிப்பாய் கொடுத்து தீர வேண்டி இருந்திருக்கும். இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி தர வேண்டிய பொறுப்பு அவளுக்கு எதற்காக ஏற்பட்டிருக்கும்? அது என்ன பந்தமாயிருக்கும்? சித்தார்த்தனின் புருவங்கள் நெளிந்தன. ஒன்று மட்டும் உண்மை, ஜெயந்தி காரணமில்லாமல் தன் உழைப்பை இப்படி வீண் பண்ண மாட்டாள். நான் வந்து ஸ்டேஷனில் இறக்கி விடுகிறேன் என்றான். தேவையில்லை, வீண் முயற்சி வேண்டாம். இது முயற்சியா? எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டேன். ஜெயந்தியின் குரலில் எரிச்சல் தென்பட்டது. ஓகே ஓகே என்றான் அவன். அப்படி சொன்னானே தவிர அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. பழங்களையும் பிஸ்கட்டுகளையும் வாங்கி பொட்டலம் கட்டி கொண்டு ஹைதராபாத் எக்ஸ்பிரஸ் புறப்படும் நேரத்திற்கு ஸ்டேஷனுக்கு வந்தான். வழியில் கார் தொந்தரவு கொடுத்ததால் தாமதமாகிவிட்டது. அவன் வருவதற்குள் ரயில் போய்விட்டது.
அவன் பெருமூச்செறிந்தான். ஜெயந்தி சொன்னது போலவே அந்த தேதிக்கு திரும்பி வந்தாள். வந்ததுமே ஃபோன் பண்ணினாள். சித்தார்த்தன் வந்தான். உங்க ஃப்ரெண்டுக்கு எப்படி இருக்கு? நன்றாய்த்தான் இருக்கு என்றாள். அன்றைக்கே அவன் வருவதற்குள் ரயில் போய்விட்ட விஷயத்தை சொன்னான். ஜெயந்தி கோபத்துடன் பார்த்தாள். சித்தார்த்தன், நாம் இருவரும் ஒரு முடிவுக்கு வருவோம். உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை நான் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிக்காத காரியத்தை நீங்கள் பண்ணக்கூடாது. சரிதானே? சரி என்றான். ஜெயந்திக்கு பிடித்ததை பண்ணுவதுதான் அவனுக்கு பிடித்தது. அன்று மாலையில் ஜெயந்தியும் சித்தார்த்தனும் ஷாப்பிங்கிற்கு போனார்கள். ஒரு கடையில் ஜெயந்தி தனக்கு வேண்டிய சாமான்களை வாங்கிக் கொண்டு பில்லுக்கு பணம் தந்து கொண்டிருந்த பொழுது, ஆன்ட்டி, நீங்களா? சௌக்கியமா? ஜெயந்தி திரும்பி பார்த்தாள். சித்தார்த்தன் இந்த பக்கமாய் முதுகை காட்டிக் கொண்டு நின்றபடி யாரோ ஒரு பெண்மணியை விசாரித்து கொண்டிருந்தான். சௌக்கியம்தான். நீ எப்படி இருக்கிறாய்? ஆமாம், நான் முன்பு பார்த்ததை விட கொஞ்சம் பூசினாற் போல இருக்கிறாய். முகம் களையாய் இருக்கிறது. கிட்டு எப்படி இருக்கிறான்? ஐயோ, அதை ஏன் கேட்கிறாய் சித்தார்த்தா? அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுத்து. அதற்குள் அவள் ஜெயந்தியை பார்த்து சிரித்து கொண்டே, சௌக்கியமா என்று விசாரித்தாள். ஜெயந்தி தடுமாற்றத்துடன் தலையை திருப்பிக் கொண்டாள். ஆன்ட்டி, ஜெயந்தி உனக்கு தெரியுமா? எப்படி? சித்தார்த்தன் வியப்போடு கேட்டான். நானும் இந்த பெண்ணும் நேற்றிரவு பூனாவில் இருந்து பஸ்ஸில் சேர்ந்துதான் வந்தோம். பாவம், எனக்கு தலை சுற்றிய போது குடிக்கு தண்ணீர் கொடுத்து ஜன்னல் ஓரத்தில் இருந்த தன் சீட்டில் என்னை உட்கார வைத்து எவ்வளவு உதவி பண்ணாள் தெரியுமா? ரொம்ப நல்ல பெண். பூனாவில் இருந்தா? அவன் ஆச்சரியம் அடைந்தவனாய் திரும்பினான். ஜெயந்தி அங்கே இல்லை. அதற்குள் கடைக்கு வெளியே ஓடிப்போய் அங்கிருந்த ஆட்டோவில் ஏறி கொண்டு விட்டாள். சித்தார்த்தன் பார்த்து கொண்டிருந்த பொழுதே ஆட்டோ போய்விட்டது. என்ன, அப்படி போய்விட்டாளே என்றாள் அவள். 1/4 மணி நேரம் கழித்து சித்தார்த்தன் ஜெயந்தியின் வீட்டுக்கு வந்தான். அவன் வந்த பொழுது ஜெயந்தி சாயத்தில் தோய்த்து துணியில் டிசைன்களை போட்டு கொண்டிருந்தாள். ஜெயந்தி? ஜெயந்தி நிமிர்ந்தாள். உடனே கைகளை கூப்பி, சித்தார்த்தன், உங்களுக்கு கோடி கும்பிடு. என்னை எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம் என்றாள். சித்தார்த்தன் ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை விட்டவனாய், அப்படியானால் நீ போனது ஹைதராபாத்திற்கு இல்லை, பூனாவுக்கு இல்லையா? ஆமாம். என்னிடம் ஏன் பொய் சொன்னாய்? ஜெயந்தி சரேல் என்று நிமிர்ந்து பார்த்தாள். பொய் ஏன் சொன்னாய் என்று போலீஸ் அதிகாரியைப் போல என்னை உலுக்கி எடுப்பதற்கு பதில் அப்படி ஏன் சொன்னாளோ என்று சிநேகிதனாய் என்னை புரிந்து கொண்டு விட்டுவிடக் கூடாதா? சொன்னால் என்னவாகிவிடும்? சொல்வதற்கு இது என் ஒருத்தியின் விஷயமில்லை, இன்னொரு நபரோடு சம்பந்தப்பட்டது. அந்த நபருக்கு பிடிக்காத காரியத்தை நான் பண்ண மாட்டேன். ஓகே. அவன் விருட்டென்று திரும்பி போய்விட்டான். அன்றிரவெல்லாம் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. ஜெயந்தி ஏன் பொய் சொன்னாள்? பூனாவில் யார் இருக்கிறார்கள்? அந்த நபருக்கும் ஜெயந்திக்கும் என்ன சம்பந்தம்? அவனுக்கு யோசிக்க யோசிக்க மண்டை வெடித்து விடும் போல இருந்தது. அரூபமான பயம் ஏதோ அவன் மகிழ்ச்சியையும் அமைதியையும் கெடுப்பதற்காக கைகளை விரித்து கொண்டு விகாரமாய் கிட்டே வந்து கொண்டிருந்தாற் போல இருந்தது. மறுபடியும் அவன் பெண் ஒருத்தியின் கையில் சாவி கொடுத்த பொம்மையாகிக் கொண்டிருக்கிறானோ? ஜெயந்தி தனக்கு பின்னால் நாடகம் ஆடுகிறாளா? ஜெயந்தி அவன் பால் காட்டுகிற அன்பும் சிநேகமும் நிஜம் இல்லையா? அதில் சுயநலம் இருக்கிறதா? அவனுக்கு தலைவலி வந்துவிட்டது. நெற்றி பொட்டுகள் அதிர்ந்து கொண்டிருந்தன. எதிரே ஜெயந்தியின் போட்டோ தென்பட்டது. அவனுக்கு அதை எடுத்து கீழே போட்டு சுக்கு நூறாக்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். அவன் மிகவும் ஆவேசத்துடன் நடந்து கொள்கிறான். அவசரப்பட்டு முடிவுக்கு வந்து விட்டான். ஜெயந்தி தன்னை ஏமாற்றுகிறாள் என்று எண்ணிக்கொள்வது நியாயம் இல்லை. அதை ருசுவாக்கி கொண்ட பிறகு இந்த முடிவுக்கு வர வேண்டும். அவன் மனம் வைத்தால் இதை கூடவா தெரிந்து கொள்ள முடியாது? பார்த்து கொண்டிருந்த பொழுதே மிக குறுகிய காலத்திற்குள் ஜெயந்தியின் புடவைக்கடை விற்பனையில் கொடி கட்டி கொண்டு பறக்கத் தொடங்கிவிட்டது. ஜெயந்திக்கு அதன் முதலாளியாய் ஒரு ஹோதா வந்துவிட்டது. பணம் தாராளமாய் கையில் புரளத் தொடங்கிவிட்டதால் ஜெயந்தியோடு ரங்கம்மா, பொன்னையனின் முகங்களில் கூட சந்தோஷம் நாட்டியமாடத் தொடங்கிவிட்டது. சித்தார்த்தன் ஜெயந்தியின் ஃப்ரெண்டை பற்றி யோசிப்பதை விட்டுவிட்டான். ஜெயந்தி யாரையும் மோசம் பண்ண மாட்டாள். அவனிடம் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயமா இருந்தால் மறைத்து வைக்க மாட்டாள் என்று அவனுக்கு நன்றாய் தெரியும். அதனால் அந்த விஷயத்தை அத்துடன் விட்டுவிட்டான். அப்படி விட்டதால் தான் அவனால் மிக நிம்மதியாய் இருக்க முடிந்தது. முன் போலவே ஜெயந்தியுடன் சிநேகமாய் இருக்கத் தொடங்கினான். ஜெயந்தியின் பிறந்த நாள் வந்தது. சித்தார்த்தன் விலை உயர்ந்த பனாரஸ் புடவை ஒன்றை வாங்கி தந்தான். இது எதுக்கு என்றாள். கட்டிக்கொள்வதற்கு என்றான் அவன் சிரித்து கொண்டே.
அவன் இதுவரை ஜெயந்திக்கு எந்த விதமான பரிசும் தரவில்லை. ஜெயந்தி அதை ஏற்றுக்கொள்வாளோ அல்லது மறுத்து விடுவாளோ என்று உள்ளூர பயமாயிருந்தது. ஜெயந்தி புடவை நன்றாயிருக்கிறது என்றாள். அந்த முகத்தில் சந்தோஷம்தான் தென்பட்டது. பிறந்த நாள் அன்றைக்கு அந்த புடவையை கட்டி கொண்டாள். உங்கள் கால்களில் விழுந்து நமஸ்காரம் பண்ணட்டுமா என்று குனிய போனாள். சிச்சி, இதென்ன காரியம் என்றான் அவன் தூக்கி நிறுத்திவிட்டு. ஜெயந்தியின் கண்களில் கிர் என்று நீர் சுழன்றது. சித்தார்த்தா, நீங்கள் வந்த பிறகு என் வாழ்க்கையே மாறி போய்விட்டது. பிரச்சனைகள் எல்லாம் பறந்து போய்விட்டன. உங்களுக்கு தெரியாது என்றாள் ஜெயந்தி தொண்டை அடைக்க. சித்தாந்தனுக்கு கூட வாயில் இருந்த வார்த்தைகள் பெயரவில்லை. அந்த சமயத்தில் ஜெயந்தியை கிட்டே இழுத்து மார்போடு அணைத்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை அடக்கி கொண்டான். அவன் தாடை எலும்புகள் முறுக்கேறி கொண்டன. ஜெயந்தியை கிட்டே அணைத்து கொண்டு, பைத்தியக்கார பெண்ணே, என் வாழ்க்கையில் உன் வரவால் ஏற்பட்ட மாறுதலும் நான் அடைந்த அமைதியும் சாமானியமில்லாதவை. நான் உனக்கு தந்ததை விட உன்னிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டதுதான் அதிகம் என்று சொல்ல வேண்டும் போல இருந்தது. அதற்குள் உமா பூக்களை தொடுத்து கொண்டு வந்து, வைத்து கொள்ளக்கா என்று தானே ஜெயந்தியின் தலையில் வைத்தாள். ரங்கம்மா தன் சம்பளத்தை கொண்டு ஸ்பெஷலாய் செய்திருந்த ஸ்வீட்டை கொண்டு வந்து ஜெயந்தியின் வாயில் வைத்தாள். எஞ்சிய எல்லோருக்கும் தந்தாள். பொன்னையன் இதற்காகவே தானே முடைந்திருந்த உயர் பை ஒன்றை தந்தான். மம்மி, நான் மட்டும் ஒன்றுமே கொடுக்கலை என்றான் தீரஜ் செய்வதறியாமல் பார்த்தபடி. ஜெயந்தி மகனை அலாக்காய் தூக்கி கொண்டு கன்னத்தை காட்டினாள். தீரஜ் முத்தம் கொடுத்துவிட்டு, ஹாப்பி பர்த்டே மம்மி என்றான். எல்லோருக்கும் ஒருத்தர் மேல் இன்னொருத்தருக்கு அளவில்லாத அன்பு. ஜெயந்தி பகிர்ந்தளித்த அன்பு பூக்களை ஒன்று சேர்க்கும் நாரை போல அவர்களை பிணைத்திருந்தது. ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி இருந்தது. அன்று மாலையில் எல்லோருமாய் சேர்ந்து சினிமாவுக்கு போனார்கள். இரவு வந்தது. சித்தார்த்தன் சாப்பிட்ட பிறகு தீரஜுக்கு பக்கத்தில் படுத்து தூங்கிவிட்டான். ஜெயந்தி எழுப்பவில்லை. மறுநாள் காலையில் கண்களை திறந்த பொழுது அவன் தீரஜ் பக்கத்தில் படுத்து கொண்டிருந்தது தெரிந்தது. ஜெயந்தி வந்து இருவருக்கும் டூத் பேஸ்ட் தந்தாள். பல் தேய்த்து முகத்தை கழுவி கொண்டதுமே காஃபியை தந்தாள். சித்தார்த்தன் குளித்துவிட்டு வருவதற்குள் டிஃபன் ரெடியாக இருந்தது. தீரஜோடு சேர்ந்து சாப்பிட்டு விட்டு காலையில் வந்த பேப்பர்களை புரட்டி கொண்டே ரேடியோவை கேட்டு கொண்டிருந்த பொழுதுதான் சித்தார்த்தனுக்கு திடீரென்று தன் வாழ்க்கையில் தான் எதை இழந்து விட்டோம் என்பது புரிய தொடங்கியது. இதைவிட 1000 மடங்கு விலை உயர்ந்த நவீன வசதிகளுடன் கூடிய தன் வீடு இந்த சின்ன வீடு தந்த அமைதிக்கு முன்னால் வெறுமையாய் தோன்றியது. அவன் வாழ்க்கைக்கு ஒரு பெண் வேண்டும். அந்த தகுதி ஜெயந்திக்குத்தான் உண்டு. ஜெயந்தியின் கடந்த காலத்தை பற்றி அவனுக்கு தேவையில்லை. ஜெயந்தியின் மகன் தீரஜை தன் சொந்த மகனை காட்டிலும் மேலாக பாசத்தை பொழிய முடியும் அவனால். தீரஜுக்கு கூட அவனை மிகவும் பிடிக்கும். சித்தார்த்தன் அன்று முழுவதும் யோசனையில் ஆழ்ந்திருந்தான். கடைசியில் மாலையில் ஜெயந்திக்கு ஒரு கடிதம் எழுதினான். அதில் தன் மனதில் இருந்த விஷயங்களை தெரியப்படுத்தினான். முடிவை உன்னிடமே விட்டுவிட்டேன் என்று முடித்திருந்தான் இறுதியில். அதற்குள் போன் வந்தது. பம்பாயில் இருந்து அவன் சிநேகிதன் சஞ்சீவி பேசினான். சித்தார்த்தா, நீ அர்ஜென்ட்டா இன்றைக்கு பிளேனில் புறப்பட்டு வர வேண்டும். பாஸ்கரனை என்ன பண்ணிவிட்டார்கள் தெரியுமா என்று விவரமாய் சொன்னான். மை காட், நான் இன்றைக்கே புறப்பட்டு வரேன். நீ கவலைப்படாதே, ஆன்டியிடம் கூட சொல்லு என்றான். சஞ்சீவின் தம்பி பாஸ்கரன் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தான். எப்பொழுதும் தீவிரமான குணம். இப்படி ஒரு நாள் நடந்துவிடும் என்று சதா பயந்து கொண்டேதான் இருந்தான் சஞ்சீவி. பிளேனில் டிக்கெட் கிடைத்தது. அவன் ஜெயந்திக்கு போன் பண்ணி தான் எதிர்பாராமல் ஊருக்கு போக வேண்டியிருப்பதை பற்றி சொன்னான். ஜெயந்தி சரி என்றாள். வந்து சந்திப்பதாய் சொன்னான். ஆனால் முடியவில்லை. அதற்குள் ஓரிரண்டு அவசர வேலைகள் குறுக்கிட்டு விட்டன. அவை முடிவதற்குள் பிளேனுக்கு நேரமாகிவிட்டது. விமான நிலையத்தில் இருந்து ஜெயந்திக்கு போன் பண்ணினான். என்கேஜ்டா இருந்தது. ஏமாற்றத்துடன் போனை வைத்து விட்டான். அவன் விமானத்தில் உட்கார்ந்து கொண்டு விமானம் காற்றில் எம்பிய போது வினோதமான உணர்ச்சி ஏற்பட்டது அவனுக்கு. ஜெயந்தியை விட்டு தொலைவுக்கு போகிறோமே என்ற உணர்ச்சி ஏதோ அவன் மனதை அழுத்திற்று. சிச்சி, இது என்ன உணர்ச்சி? அவன் 2 நாள் வேலையாய் போகிறான். வந்ததுமே தான் எழுதி வைத்திருக்கும் கடிதத்தை தந்து விடுவான். பிறகு அவன் உதடுகள் சிரிப்பால் விரிந்தன. அவன் கண்களுக்கு முன்னால் அழகான காட்சிகள் வேகமாய் நகரத் தொடங்கின. பம்பாயில் சஞ்சீவி விமான நிலையத்திற்கு வந்து சித்தார்த்தனை வீட்டிற்கு அழைத்து சென்றான்.
சஞ்சீவியின் தாய் ஜெயம் சித்தார்த்தனை பார்த்ததுமே ஓடி வந்து கட்டிக்கொண்டு கதறி தீர்த்து விட்டாள். சித்தார்த்தன் தேற்றினான். கவலைப்படாதீங்க ஆன்ட்டி, அந்த போலீஸ் அதிகாரி என் சிநேகிதன் தான். நானும் சஞ்சீவியும் பூனாவுக்கு போய் எப்படியாவது பாஸ்கரனை ஜாமீனில் விடுதலை பண்ண சொல்லி அழைத்து கொண்டு வந்து விடுகிறோம் என்றான். சஞ்சீவியும் சித்தார்த்தனும் காரில் பூனாவுக்கு புறப்பட்டார்கள். வழியில் சஞ்சீவி தலையில் அடித்து கொண்டே சொன்னான். அவன் இப்படி கெட்டு போனதற்கு காரணமே எங்க அம்மா தான் சித்து. சிறு வயதில் இருந்தே அளவுக்கு மீறி செல்லம். இப்ப பார் எப்படி ஆயிடுத்துன்னு. அவன் எதிர்காலமே நாசம் ஆயிடுத்து என்று சொன்ன பொழுது சித்தார்த்தன் அவனை தேற்றி ஆறுதல் அளித்தான். அந்த வீட்டில் தாய்க்கும் மகனுக்கும் ஒத்து வராது. சித்தார்த்தன் சிறு வயதில் இருந்தே அவர்களுக்கு நயமாய் எடுத்து சொல்லி சமரசம் ஏற்படுத்தி தருவதில் பழக்கப்பட்டவன். அந்த போலீஸ் அதிகாரியை உனக்கு தெரியும், ஆதலால் கொஞ்சம் ஆசை ஒட்டி கொண்டிருக்கிறது. இல்லாவிட்டால் என்னவாகுமோ சொல்லு. தம்பி, என்னோடு பேசுவதை விட்டு 1 வருடமாகிவிட்டது. நான் முதலில் தலையிட வேண்டாம் என்றுதான் இருந்தான். ஆனால் எங்க அம்மாவின் அழுகையை காண சகிக்காமல் போய் தலையிட வேண்டியதாகிவிட்டது என்றான். சஞ்சீவின் தம்பி பாஸ்கரன் நக்சலைட் கும்பலை சேர்ந்த மாணவன். அவர்கள் முந்தா நாள் பூனாவுக்கு போனார்களாம். அங்கே ஒரு குஜராத்தி வியாபார குடும்பத்தை கொலை பண்ணி விட்டார்கள். அதில் அவனுக்கும் பங்கு உண்டு என்று பாஸ்கரனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு விட்டார்கள். அந்த போலீஸ் அதிகாரி சித்தார்த்தனின் சிநேகிதன் தான் என்று தெரிந்தது. அதனால் தான் உடனே போன் பண்ணி வரவழைத்தான். கார் பூனாவிற்குள் நுழைந்தது. வானம் மப்பும் மந்தாரமுமாயிருந்தது. குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. மழை வரும் போல இருந்தது. சஞ்சீவியும் சித்தார்த்தனும் அந்த போலீஸ் அதிகாரியை சந்தித்தார்கள். அவர் பாஸ்கரனை பார்க்க அனுமதி கொடுக்கும்படி ஜெயில் சூப்பரண்டென்டிற்கு கடிதம் எழுதி தந்தார். சஞ்சீவி தான் வரவில்லை என்றும் தன்னை பார்த்தால் பாஸ்கரன் ஆவேசமாய் நடந்து கொள்வான் என்றும் சொல்லி சித்தார்த்தனை மட்டுமே போக சொன்னான். சித்தார்த்தன் தனியாய் பாஸ்கரனை சந்திக்க போனான். அவன் பாஸ்கரோடு பேசினான். எனக்காக யாரும் எந்த உதவியும் பண்ண தேவையில்லை. என் வாழ்க்கை என்னோடது. எனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நடந்து கொள்வேன் என்றான். அவர்கள் தாயை பற்றி குறிப்பிட்ட பொழுதும் கூட அவன் மனம் மாறவில்லை. தனக்கு ஜாமீன் தேவையில்லை என்று மறுத்தான். தான் ஜாமீன் வாங்கி கொண்டு திரும்பி வருவதாகவும் வீட்டிற்கு போன பிறகு விபரமாய் பேசிக்கொள்ளலாம் என்றும் சொன்னான் சித்தார்த்தன். பாஸ்கரன் முதலில் பிடிவாதமாய் மறுத்தாலும் அப்புறமாய் ஒப்புக்கொண்டான். சித்தார்த்தன் அங்கிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தான். சுவற்றிற்கு இந்த பக்கமா யாரோ ஒரு பெண் இன்னொரு கைதியை சந்திப்பதற்காக வந்திருந்தாள். அந்த கைதி ஆவேசத்துடன் சொல்லிக் கொண்டிருந்தான். உனக்கு என்மேல் உண்மையான அன்பே இல்லை. நான் செத்தாலும் கூட உனக்கு ஒன்றும் தோன்றாது. எனக்கும் சாகணும் என்றுதான் இருக்கு. என் உயிர் போக மாட்டேங்கிறது. நான் என்ன பண்ணுவேன்? அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ், அப்படி சொல்லாதீங்க. அந்த குரலை கேட்டதுமே சித்தார்த்தன் திடுக்கிட்டு போனான். அந்த குரல் அசல் ஜெயந்தியின் குரலைப் போலவே இருந்தது. அவன் ஆர்வம் தாங்காதவனாய் திரும்பி பார்த்தான். அந்த பக்கமாய் திரும்பி நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்ததுமே அவன் கண்கள் சுறுசுறுப்பாயின. அந்த பெண் பின்னால் இருந்து பார்த்த பொழுது அசல் ஜெயந்தியைப் போலவே இருந்தாள். அவன் திரும்பி பார்த்தான். ஓரடி எடுத்து வைத்து அந்த பக்கமாய் வந்தான். இந்த வருடம் அக்டோபரில் காந்தி ஜெயந்தி அன்றைக்கு விடுதலை ஆகிவிடுவேன் ஆசையாய் காத்து கொண்டிருந்தேன். முடிந்து விட்டது. அந்த ஆசை கூட தீர்ந்து விட்டது. அந்த லிஸ்டில் என் பெயர் இல்லையா? திரும்பவும் 4 வருஷங்கள். ஓ காட்! சித்தார்த்தன் அவனையே பார்த்தான். அவன் வயதான ஆள். தலை நரைத்திருந்தது. தோள்கள் வளைந்து போய் குறுகி போய்விட்ட மனிதனைப் போல இருந்தான். நீங்கள் தைரியத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள் ரஞ்சன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் அவள். சித்தார்த்தனின் கண்கள் அகல விரிந்தன. அவள் ஜெயந்தியே தான். அந்த வயோதிகனை தேற்றிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவன் அதை காதில் போட்டு கொள்ளவில்லை. ஜெயந்தி, உனக்கென்ன தெரியும் என் துன்பம்? நாட்களையும் நிமிஷங்களையும் கணக்கிட்டு கொண்டே இந்த கூண்டில் இருந்த விடுதலை எப்பொழுதோ என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பதிலேயே என் வாழ்க்கை கழிந்துவிடும். எனக்கு தெரியும், இந்த துரதிர்ஷ்டத்தில் இருந்து எனக்கு விமோச்சனம் இல்லை. நான் இதிலேயே உழன்று சாக வேண்டும். அவன் நிமிர்ந்து ஆவேசத்துடன் உள்ளங்கையை மடக்கி கொண்டு, ஜெயந்தி, இனிமேல் நீ என்னை பார்க்க வர வேண்டாம். நீ வந்தால் எனக்கு வாழ்க்கை மீது ஆசை உண்டாகி விடுகிறது. இந்த ஆசை என்னை சாக விட மாட்டேங்கிறது. ஜெயந்தி, நீயேதான் என்னை சாக விட மாட்டேங்கிறாய். போய்விடு. என்னை இதிலேயே இப்படியே சாக விட்டு விடு. யூ உமன், கெட் அவுட்! அவன் கத்தினான். ஜெயந்தி கம்பிகள் வழியாய் அவன் கைகளை பிடித்து கொண்டாள். ப்ளீஸ், அப்படி சொல்லாதீங்க. அந்த குரலில் இருந்த வேண்டுதல் அவள் பால்
அவன் பால் அவளுக்கு எவ்வளவு அன்பு இருந்தது என்பதை காட்டிற்று. ரஞ்சன், கொஞ்சம் பொறுத்துக்கங்க. 4 வருஷம் கண் மூடி திறப்பதற்குள் ஓடி மறைந்து விடும். நானும் தீரஜும் உங்களுக்காக எப்படி காத்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? அவன் நிமிர்ந்து பார்த்தான். அந்த கண்களில் பயங்கரமான வேதனை தென்பட்டது. ஜெயந்தி, உனக்கு தீரஜ் இருக்கிறான். நீங்கள் இருவரும் சேர்ந்து சந்தோஷமாய் இருக்கீங்க. ஆமாம், நீ ரொம்ப சந்தோஷமாய் இருக்கிறாய். அவன் ஜெயந்தியை ஏற இறங்க பார்த்தான். ஆமாம், உன்னை பார்த்தாலே தெரிகிறது. நீ அதிக சந்தோஷமாக இருக்கிறாய். உடம்பு பூசினாற் போல மெருகோடு இருக்கிறாய். நீ சுகமாக இருக்கிறாய். நானோ? அவன் உள்ளங்கையை மார்பின் மீது வைத்து கொண்டான். அல்லும் பகலும் உன்னை பற்றிய யோசனையுடன் எப்பொழுது இந்த இருள் குகையில் இருந்து வெளியேறலாம், என் வாழ்க்கையில் ஒளி எப்பொழுது ஏற்பட போகிறது என்ற நாட்களை கணக்கிட்டு கொண்டே இருக்கிறேன். ஜெயந்தி, உனக்கு தெரியுமா, சில நாட்கள் எவ்வளவு பாரமாய் கழியும் தெரியுமா? எவ்வளவு தடவை காவலாளியை பார்த்து மணி என்ன என்று கேட்டாலும் அரை மணி கூட கழிந்தே இருக்காது. அதான் சொன்னேனே, இது ஒரு இருட்டு குகை என்று. எனக்கு விமோச்சனமே இல்லை, இல்லை. ஜெயந்தி, உன் கால்களை பிடிக்கிறேன். அடுத்த தடவை வரும்போது எனக்கு இத்தனை விஷத்தை கொண்டு வந்து கொடு. தூக்க மாத்திரையாய் இருந்தால் ரொம்ப நல்லது. தூக்கத்தில் உயிர் போய்விடும். இப்படி நடைபெடமாய் வாழ்ந்து கொண்டிருக்க என்னால் முடியாது, என்னால் முடியாது. என் வருத்தம் உனக்கும் புரியவில்லை. அவன் கீழே சரிந்த முகத்தை கைகளால் பொத்திக் கொண்டு அழத் தொடங்கினான். ஜெயந்தி கம்பிகள் வழியாய் கையை நீட்டி அவன் தலையை தடவினாள். ரஞ்சன், தைரியத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். ப்ளீஸ், எனக்காகவும் தீரஜிற்காகவும். நீங்கள் ஜெயிலில் இருக்கீங்க, நான் வெளியே இருக்கேன். அதுதான் வித்தியாசம். நானும் தீரஜும் உங்கள் வரவிற்காக எப்படி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? நான் உங்களையும் விட அதிகமாய் எப்படி நாட்களை கணக்கிட்டு கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாது. அந்த பரிவான வார்த்தைகளால் அவன் துக்கம் 2 மடங்காயிற்றே தவிர குறையவில்லை. ஜெயந்தி, போய்விடு என்றான். நான் போக மாட்டேன். நீங்கள் இப்படி இருந்தால் போவதற்கு எனக்கு எப்படி மனம் வரும் என்றாள். நேரம் ஆயிடுத்துமா, இனி போங்க, காவலாளி எச்சரித்தான். ரஞ்சன், நான் நாளைக்கு திரும்பவும் வரேன். அவன் ஜெயந்தியின் கையை தலைமேல் இருந்து தட்டி விட்டான். வேண்டாம், போய்விடு. இனி வர வேண்டாம். நமக்கு இதுதான் கடைசி சந்திப்பு. அப்படி சொல்லாதீங்க, நான் வரேன். கிளம்புங்கம்மா, காவலாளி மறுபடியும் எச்சரித்தான். ஜெயந்தி அங்கிருந்து நகர முடியாமல் நகர்ந்தாள். புடவை தலைப்பால் கண்களை துடைத்து கொண்டே திரும்பினாள். 5-6 அடிகள் எடுத்து வைத்து திரும்பி தாழ்வாரத்தை நோக்கி நடந்தவள் பாம்பை கண்டு விட்டவளைப் போல நின்று விட்டாள். அங்கே சித்தார்த்தன் நின்று கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அவன் முகம் தீயில் கருகி போன காகிதத்தைப் போல இருந்தது. அவன் ஆசைகள், சந்தோஷங்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகி போய்விட்ட ஜீவன் இல்லாத உணர்ச்சி அது. நீங்களா? ஜெயந்தி கையை மார்பில் வைத்துக்கொண்டு வாய் குமுற கேட்டாள். அவன் ஜெயந்தியையே பார்த்தான். அந்த பார்வையின் அர்த்தம் அவளுக்கு புரிந்தது. அதற்குள் உடம்பில் சொரணை வந்துவிடவே தன்னை சுதாரித்து கொண்டாள். அடுத்த நிமிஷமே அவனை தாண்டி விர் என்று அம்பாய் அங்கிருந்து போய்விட்டாள். சித்தார்த்தன் தொடர்ந்து ஓடி வந்தான். ஜெயந்தி ஜெயில் கேட்டை தாண்டி ஓடினாள். சித்தார்த்தன் தொடர்ந்து ஓடி வந்து, ஜெயந்தி, ஜெயந்தி என்று இறைந்து கூப்பிட்டான். ஜெயந்தி நிற்கவில்லை. வேடனை பார்த்த மானை போல ஓடிக்கொண்டே இருந்தாள். காற்று விற்றென்று வீசிக்கொண்டிருந்தது. அந்த காற்றிற்கு சருகுகள் பறந்து கொண்டிருந்தன. ஜெயந்தி, அவன் கூப்பிட்டது பெரிதாய் கேட்டது. வழியில் போய்க் கொண்டிருந்தவர்கள் நின்று திரும்பி வேடிக்கை பார்த்தார்கள். ஓடிக்கொண்டிருந்த அவ்விருவரையும் கடைசியில் ஒரு வழியாய் சித்தார்த்தன் ஜெயந்தியை பிடித்து கொண்டான். ஜெயந்தியின் கைக்கு அகப்பட்டதுமே அவள் தோளை பிடித்து வேகமாய் தன் பக்கமாய் திருப்பினான். ஓடியதால் ஆயாசப்பட்டு கொண்டிருந்த ஜெயந்தியின் கண்களில் தாங்க முடியாத தோல்வியும் ரோஷமும் போட்டியிட்டு கொண்டிருந்தன. நீங்கள் நீங்கள் இப்படி சிஐடியை போல என்னையே பின் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாமல் போய்விட்டது. அவள் வார்த்தைகள் முடியக்கூட இல்லை. ஜெயந்தியின் கன்னம் சுளீர் என்றது. சித்தார்த்தனின் தாடை எலும்புகள் இறுகி கொண்டன. அவன் ஓங்கி தன் கன்னத்தில் பளீர் என்று அறைந்ததுமே ஒரு வினாடி விக்கித்து போய் வாய் வார்த்தையை பொருளாமல் நின்றுவிட்ட ஜெயந்தி உடனேயே அவன் கையை விடுவித்து கொண்டு, விடுங்க, விடுங்க என்னை என்று கத்தினாள். சித்தார்த்தன் ஜெயந்தியை விடவில்லை. அத்துடன் எங்கே ஓடி போய்விடப் போகிறாளோ என்று அஞ்சி அந்த கையை இன்னும் இறுக்கமாய் அழுத்தி பிடித்து கொண்டான். அந்த பக்கமாய் போய்க் கொண்டிருந்த டாக்ஸியை பார்த்து,
டாக்ஸி என்று இரைந்து கூப்பிட்டான். டாக்ஸி வந்து நின்றது. விடுங்கள்! ஜெயந்தி திமிறிக் கொண்டிருந்தாள். அவன் அதை காதில் போட்டு கொள்ளாமல் ஜெயந்தியை பலமாய் டாக்ஸிக்குள் தள்ளிவிட்டான். தானும் உட்கார்ந்து கொண்டு கதவை சாத்திவிட்டு டிரைவர் என்று தான் தங்கியிருந்த ஹோட்டலின் பெயரை சொன்னான். டாக்ஸி நகர்ந்தது. ஜெயந்தி டாக்ஸிக்குள் ஒரு மூலையில் ஒதுங்கிக் கொண்டு அடியுண்ட பூனை குட்டியைப் போல பதுங்கி உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அந்த முகத்தில் அப்படிப்பட்ட ஒரு வருத்தத்தை சித்தார்த்தன் இதற்கு முன்னால் என்றுமே பார்த்ததில்லை. ஜெயந்தியின் முகத்தில் தென்பட்ட இந்த வருத்தத்திற்கு காரணம் ஜெயிலில் இருக்கிற அந்த வயதான ஆள்தான். அவனுடைய பிரபாவம் ஜெயந்தியின் மீது அவ்வளவு தூரம் இருக்கிறதா? சித்தார்த்தனுக்கு தான் சமுத்திரத்திற்குள் மூழ்கி போய் கொண்டிருந்தாற் போல இருந்தது. ஜெயந்திக்கும் அவனுக்கும் இடையே ஒரு பெரிய பள்ளம் வாயை திறந்து கொண்டு இருந்தாற் போல இருந்தது. டாக்ஸி ஹோட்டலுக்கு முன்னால் வந்து நின்றது. அதற்குள் கொஞ்சம் தேறிக்கொண்டிருந்த ஜெயந்தி அவன் பலவந்தம் இல்லாமலேயே தானே கதவை திறந்து கொண்டு இறங்கினாள். அவன் டாக்ஸிக்கு பணம் கொடுத்துவிட்டு வரும் வரையிலும் எங்கோ பார்த்தபடி முகத்தை திருப்பிக் கொண்டு நின்றாள். இருவரும் அவன் அறைக்குள் வந்தார்கள். இப்ப சொல்லு என்றான். என்ன சொல்லணும்? அவனிடம் அதற்குள் ஆவேசம் தணிந்து விட்டது. என்ன சொல்லணுமா? நான் உன் சிநேகிதனாதலால் இதுவரை நீ சொல்லாமல் போனதே மிக கொடுமை என்றான். ஜெயந்தி ஒரு முறை அவனை பார்த்துவிட்டு தலை குனிந்தாள். இனி சொல்லி தீர வேண்டியதுதான். ஜெயந்தி சொல்லத் தொடங்கினாள். எனக்கும் சிவரஞ்சனுக்கும் மனமானதுமே பெங்களூரில் புது குடித்தனத்தை தொடங்கினோம். 1 வருட காலம் எங்கள் வாழ்க்கை அமைதியாய் சந்தோஷமாய் கழிந்தது. சிவரஞ்சன் பெங்களூரில் யூனிவர்சிட்டி ரிசர்ச் சென்டரில் உத்தியோகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுதே பிரிட்டிஷ் ஸ்டார் சொசைட்டியின் சார்பில் வெளிவந்து கொண்டிருந்த பத்திரிகை ஒன்றில் பூமிக்கு மிக சமீபத்தில் உள்ள மெக்கலானிக் கிளீட் 3 நட்சத்திரங்களின் சேர்க்கை என்ற அம்சத்தின் மீது வாதங்களோடு சிவரஞ்சன் எழுதியிருந்த கட்டுரைக்கு முதல் பரிசு கிடைத்திருந்தது. அதைத் தொடர்ந்து இன்னொரு கட்டுரையை கூட தயாரித்து கொண்டிருந்தார். அவருக்கு தேவையான புத்தகங்களை பற்றி லிஸ்ட் எழுதி தந்தால் அவர் ஆபீஸுக்கு போன பிறகு நான் வீட்டை பூட்டிவிட்டு புத்தக வேட்டைக்கு கிளம்பி விடுவேன். பிற்பகல் வேளையில் அவற்றிற்காக லைப்ரரிகளிலும் நடைபாதைகளிலும் தேடி அலைந்து கஷ்டப்பட்டு வாங்கி கொண்டு வருவேன். சில புத்தகங்கள் கிடைக்காது. அவருக்காக டில்லி, பம்பாய், ஹைதராபாத், கல்கத்தா போன்ற ஊர்களில் உள்ள புக் சென்டர்களுக்கு அந்த புத்தகங்கள் இருக்கிறதா என்று கேட்டு எழுதுவேன். இந்த விதமாய் நாங்கள் இருவரும் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் யோசித்து அவர்களுக்கு பிடித்த காரியங்களை பண்ண தவித்து கொண்டிருப்போம். சிவரஞ்சன் பிரிட்டிஷ் ஸ்டார் சொசைட்டி மூலமாய் லண்டனில் இருந்த ஒரு இன்ஸ்டிடியூட்டில் வேலைக்கு முயற்சி பண்ணி கொண்டிருந்தார். அந்த உத்தியோகம் கிடைத்துவிட்டால் லண்டனுக்கு போய்விட வேண்டும். உத்தியோகம் ஏறக்குறைய கிடைத்து விட்டார் போலத்தான். சிவரஞ்சன் எனக்கும் தனக்கும் சேர்த்து லண்டனுக்கு போவதற்கு பாஸ்போர்ட்டிற்காக முயற்சி பண்ணி கொண்டிருந்தார். முதலில் சிவரஞ்சன் மட்டுமே போய் அப்புறம் என்னை அழைத்து கொள்வதாய் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் அதற்குள் அந்த உத்தேசத்தை கைவிட்டு விட்டார். இங்கே உன்னை தனியாய் விட்டுவிட்டு என்னால் போக முடியாது. அங்கே என்னை தனிமை வாட்டத் தொடங்கிவிடும். சேர்ந்தே போகலாம் என்றார். எனக்கு மிக சந்தோஷமாயிருந்தது. என் மனதை அவராகவே புரிந்து கொண்டிருந்தது மிக சந்தோஷத்தை தந்தது. மாதவி என்னை பார்க்க வந்தாள். சந்தோஷத்தால் கனவில் மிதந்து கொண்டிருந்த என்னை பார்த்துவிட்டு, உன் சந்தோஷத்தை பார்த்தால் எனக்கே பொறாமையாய் இருக்கிறது. ஜெய், என் விஷயத்தை எடுத்துக்கொள். எங்க அம்மா அப்பா என்னை நல்ல பணக்காரனுக்குத்தான் பார்த்து கொடுத்தாங்க. அவருக்கு என்னோடு பேசுவதற்கு கூட நேரம் கிடைக்காது. நான் எப்பொழுது பார்த்தாலும் ஃப்ரெண்டுங்களை கும்பல் சேர்த்து கொண்டு சினிமா, ஷாப்பிங் என்று சுற்றி கொண்டிருக்கிறேன் என்றாள். 20 நாட்களில் எங்களுக்கு பாஸ்போர்ட் வந்துவிடும் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். எல்லா ஏற்பாடுகளும் தடையில்லாமல் நடந்து கொண்டிருந்தன. சிவரஞ்சன் சரியாய் சாப்பிடுவது இல்லை. பரபரப்புடன் சுற்றி கொண்டிருந்தார். நான் கோபித்துக் கொள்வேன் அன்றைக்கே. சிவரஞ்சன் பாஸ்போர்ட் சீக்கிரமாய் கிடைப்பதற்கு யாரோ ஒருத்தர் உதவி பண்ணுவதாய் சொன்னார் என்று சொல்லிவிட்டு மளமளவென்று உடை மாற்றிக்கொண்டு புறப்படவே நான் அவரை தடுத்து கிண்ணத்தில் குழம்பு சாதத்தை பிசைந்து எடுத்து கொண்டு வந்து ஒவ்வொரு கவளமாய் அவர் வாயில் தந்தேன். அப்பப்பா, சீக்கிரமாய் போகணும் என்று சொன்னால் கேட்டுக்கொள்ள மாட்டாயா என்று அழுத்து கொண்டார். நீங்கள் காலையில் கூட டிஃபன் சாப்பிடவில்லை. எப்பொழுது திரும்பி வருவீர்களோ என்றேன். வேலை முடிந்ததுமே வந்து விடுகிறேன். சரி, நீங்கள் வருவதற்குள் போனி பண்ணி வைக்கிறேன். போலி பண்ணி வைக்கிறேன். நிஜமாகவா? அதை கூட நீதான் ஊட்டணும். அதென்னவோ உன் கையால் தந்து சாப்பிட்டால் அதன் ருசியா அலாதியாய் இருக்கிறது என்றார் குறும்பாய். அவர் போய்விட்டார்.
நான் வாசல் வரையிலும் அந்த வழி அனுப்பினேன். அவர் ஸ்கூட்டரில் ஏறி புறப்பட்டு கண் மறைவாகும் வரை பார்த்து கொண்டிருந்தேன். அவர் அவ்வாறு தூரமாகிக் கொண்டிருந்த பொழுது என் மனதில் ஏதோ திகிலும் இனம் புரியாத வருத்தமும் ஏற்பட்டன. ஏனோ திரும்பவும் அவரை எப்பொழுது பார்ப்பேனோ என்ற மனம் கலக்கமடைந்தது. என்றும் இல்லாதவாறு இன்றைக்கு இந்த உணர்ச்சி ஏன்? எனக்குள் நானே சிரித்து கொண்டேன். நான் அவரை அனுப்பிவிட்டு உள்ளே வந்தேன். அங்கே மேஜை மீது அவருடைய மூக்கு கண்ணாடியும் பேனாவும் இருந்தன. அந்த பரபரப்பில் அவைகளை மறந்து விட்டு போய்விட்டார். நானும் மறந்துவிட்டேன். அவருக்கு கண்ணாடி இல்லாவிட்டால் அவஸ்தைதான். அதோடு ஸ்கூட்டரில் போனால் காற்றிற்கு கண்களில் மண் திறந்து விழும் கூட. என் மீது எனக்கே கோபம் வந்தது. அவருக்கு ஞாபக மறதியாய் இருக்கலாம். அவரை பார்த்து கொள்ள வேண்டிய நான் இந்த சின்ன விஷயத்தில் கூட அசிரத்தையாய் இருந்து விட்டேன். என் மீது எனக்கே எரிச்சலாய் இருந்தது. 12 மணி ஆகிவிட்டது. சிவரஞ்சன் சீக்கிரமாய் வந்து விடுவார். நேரம் இல்லை. நான் சமையல் அறைக்குள் நுழைந்து போலி பண்ணத் தொடங்கினேன். டைனிங் டேபிள் மீது எங்கள் இருவருக்கும் பிளேட்டுகளை வைத்தேன். முகம் கழுவிக்கொண்டு தலைவாரி பின்னிக்கொண்டு புடவை மாற்றிக்கொண்டு பூ வைத்து கொண்டு வந்தேன். அதற்குள் கதவை தட்டிய சப்தம் கேட்டது. பக்கத்து வீட்டு மாமி வந்து, "உனக்கு ஃபோன் வந்திருக்குமா?" என்றாள். நான் மளமளவென்று போனேன். ஃபோன் பண்ணியது சிவரஞ்சன். "ஜெயந்தி, நான் வீட்டுக்கு வர தாமதமாகும். நீ கவலைப்படாதே" என்றார். "ஏன்? வேலை இருக்கு." "என்ன வேலை?" "வந்த பிறகு சொல்கிறேன்." "எங்கிருந்து பேசுகிறீர்கள்?" அவர் உடனே பதில் சொல்லவில்லை. அந்த மௌனத்தில் ஏதோ தடுமாற்றம் தெரிந்தது. "சொல்லுங்கள், எங்கே இருந்து?" "போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து." "போலீஸ் ஸ்டேஷனா?" நான் திடுக்கிட்டு போனேன். "ஆமாம், கவலைப்படாதே. ஒரு சின்ன மிஸ்டேக் நேர்ந்து விட்டது." "என்ன மிஸ்டேக்?" "நான் வந்து சொல்கிறேன், பயப்பட வேண்டாம்." அதற்குள் ஜெயந்தியின் குரலில் பதற்றத்தை கவனித்துவிட்டு சொன்னான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.